இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக கொடுத்த வசனம் மத்தேயு 3:2 வசனம். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, மனம் திரும்புதல் என்றால் ஒரு மனிதன் தன் பாவத்திலிருந்து மனம் திரும்பும் பொழுது அவன் பரலோக ராஜ்யத்திற்கு சமீபமாய் வந்து விடுகின்றான். அதுவரையிலும் அவன் பாவத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த மனிதன் பரிசுத்தத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கின்றான். சாத்தானை பின்பற்றி கொண்டிருந்தவன் கிறிஸ்துவை பின்பற்றும்படியாய் தீர்மானிக்கின்றான். பரலோக ராஜ்யத்தை குறித்து எண்ண ஆரம்பிக்கின்றான். அவன் வாழ்க்கை முழுவதுமாக கர்த்தர் பக்கம் திரும்புகின்றது. பிரியமானவர்களே, இந்த மனம் திரும்புதல் ஒரு மனிதனுக்குள் வருவதற்கு முதலாவது பாவ உணர்வு மிகவும் அவசியம். தன்னுடைய பழைய பாவ வாழ்க்கையை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு கண்ணீரோடு கர்த்தரிடத்தில் அறிக்கையிடும் பொழுது பாவம் மன்னிக்கப்படுகிறது. கர்த்தரிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொண்டு அந்த மனிதன் சந்தோஷமாய் வாழ முடியும். அந்த மனம் திரும்புதல் நமக்குள் வரும்போது தான் பாவம் செய்வது குறித்து ஒரு மனஸ்தாபம் ஏற்படுகிறது. ஏதோ தவறுகள் செய்துட்டா கூட, ஏதோ தேவையில்லாத ஏதோ கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை செய்து விட்டாலும் பேசிட்டாலும் கூட, ஐயோ நான் கர்த்தரை துக்கப்படுத்திட்டேனே அப்படின்ற ஒரு மனஸ்தாபம் ஏற்படுகின்றது. பிரியமானவர்களே, பாவத்தை அறிக்கை செய்யும்போது இனி நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இனி கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். நீதிமொழிகள் 28:13 கூட, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வசனம் சொல்கிறது அல்லவா. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமை அல்லாமல் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேறு வழியே இல்லை. பிரியமானவர்களே, எந்த ஒரு மிருகத்தின் இரத்தமும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் மட்டுமே மனிதர்களுடைய பாவத்தை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக நீதிமான்களாக மாற்றி பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரர்களாய் புத்திரர்களாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டும்தான் மாற்றுகிறது. பிரியமானவர்கள், வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. நம்முடைய மீதல் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு காயப்பட்டு நொறுக்கப்பட்டார் அல்லவா. நம்முடைய ஒவ்வொருடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் கூட கர்த்தர் அதையெல்லாம் கழுவி நம்முடைய உள்ளத்தை கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்முடைய பாவங்களை எல்லாம் பஞ்சை போல வெண்மையாக்குவார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவத்தை எல்லாம் அகற்றி விடுவார். பிரியமானவர்களே, பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு உண்டாகும். பாவ மன்னிப்பை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வதோடு நாம் நிறுத்தி விடாமல் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை நம் ஒவ்வொருடைய உள்ளத்துக்குள்ளும் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே தங்குவதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் என்று சொல்கிறார் அல்லவா. நம்முடைய இருதய கதவை அவர் தட்டி கொண்டே இருக்கிறார். நாம் பாவத்தை அறிக்கிட்டு அவருடைய பிள்ளையாய் வரும்பொழுது நம்முடைய இருதயத்துக்குள்ளே பரிபூரணமாய் அவர் தங்கிவிடுவார். நம்ம இருதயத்தை திறந்து கொடுக்கும் பொழுது, ஏசப்பா என் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் தங்கிருங்க, என் உள்ளத்துக்குள்ளே இருந்து என்னோடு பேசுங்க, என்னை போதித்து நடத்துங்க, பாவம் என்னை ஆட்கொள்ளாதபடி என்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை ஆண்டு கொண்டு நடத்துவார். உங்கள் உள்ளத்துக்குள்ளே தங்குவதற்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது, இயேசு உங்கள் இதய கதவுக்குள்ளே நீங்கள் கதவை திறந்து கொடுக்கும் பொழுது அவர் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே தங்கி வாசம் பண்ணும் பொழுது எந்த ஒரு பாவங்களும் உங்களை தொடாதபடி, சத்துரு தொடாதபடி உங்களை காத்துக்கொள்ள அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார். அதனால் கர்த்தரையை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொள்வார், வழி நடத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.